பக்கோடானாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது வெங்காய பக்கோடா இல்லைனா முந்திரி பக்கோடா. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அருமையான பக்கோடா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோஸ் வச்சு கோஸ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கோஸை நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுக்கணும். கோஸோட இலையை தனித்தனியாக பிரித்து அதில் நடுவில் இருக்கிற காம்பை வெட்டி எடுத்துட்டு கோஸ் இலையை நல்லா ரோல் பண்ணி இது மாதிரி மெலிசாக நறுக்கணும். ரொம்ப மெலிசாவோ இல்லைனா ரொம்ப பெருசாவோ நறுக்க வேண்டாம், மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுக்கிட்டா போகிறோம். உங்களுக்கு கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நறுக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம், 2 கப் கடலை மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கோஸ் இலை அந்த மாவில் நல்லா கோட்டாயிருக்கு. அடுத்தது கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்ச கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் அரிசி மாவு போடலை, நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான கோஸ் பக்கோடா தயாராக இருக்குது. செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கேபேஜ் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் வராங்க, இல்லைன்னா சாயங்காலம் டீ டைமுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும், கேபேஜ் வீட்டில் இருந்துன்னா உடனே நறுக்கி போட்டு இந்த பக்கோடா நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் புதினா சட்னி இல்லைனா கொஞ்சம் தேங்காய் சட்னி இல்லைனா கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.